கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரோடும் தியானிக்கும்படியாக ஒரு சிறிய தியானத்தை கர்த்தருடைய கிருபையிலே எடுத்து வந்திருக்கிறேன். இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பு மற்றவர்களால் வரும் தடை. மற்றவர்களால் அல்லது மற்றைய மனிதர்களால் எங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு அல்லது எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு அல்லது எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு மற்றவர்களால் வரும் தடை எப்படி இருக்கும் என்பதை குறித்துத்தான் இன்றைய நாள் தியானம் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, சென்ற வாரத்திலும் நான் உங்களுக்கு ஒரு சிறிய தியானத்தை சொல்லியிருந்தேன், நமக்கு நாமே எப்படி தடையாக இருக்கிறோம் என்று சொல்லி. இந்த வாரத்திலும் அன்பானவர்களே, மற்றவர்களால் எப்படி நமக்கு தடை, அதாவது தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு எப்படி மற்றவர்களாலே எங்களுக்கு தடை வருகிறது. அதே நேரம் அன்புக்குரியவர்களே, நாங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்யாதபடிக்கு எப்படி மற்றவர்களால் தடை வருகிறது. அதே நேரம் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் முன்னேற விடாதபடிக்கு எப்படி எல்லாம் தடை வருகிறது மற்றவர்களால் என்று சொல்லி இந்த நாளில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாங்கள் வளமையாகவே சில வேளைகளிலே நாங்கள் தடைகள் எங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை நாங்கள் செய்ய முற்படும் பொழுது உலக பிரகாரமாக அதிகமாக முதலாவது சொல்வது மற்றவர்கள்தான் காரணம் என்று சொல்லி சொல்வோம். அதனால்தான் நான் முன்கூட்டியே நமக்கு நாம் எப்படி முதலாவது எங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறோம் என்பதை நான் முதலாவது போன வார செய்தியிலே சொல்லியிருந்தேன். இந்த வாரத்திலும் நிச்சயமாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு, நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றங்களுக்கு அன்புக்குரியவர்களே, மற்றவர்கள் பல விதங்களிலே தடையாக இருக்கிறார்கள். இதை நாங்கள் வேதத்துக்குள்ளாக நாங்கள் இதை கண்டறிந்து எச்சரிக்கையா இருந்து நாங்கள் மற்றவர்களால் தடைகள் வந்தாலும் எப்படி நாங்கள் தேவனுக்குள்ளாக நாங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, தேவனுடைய சித்தங்களை நிறைவேற்றுவதற்கு அன்புக்குரியவர்களை நாங்கள் செயற்பட வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நாள் செய்தியிலே நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அவே அன்பானவர்களே, மற்றவர்களால் எப்படி எங்களுக்கு தடைகள் வருகிறது? எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையை எப்படி ஆசீர்வதிப்பார், எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் எப்படியான ஒரு முன்னேற்றத்துக்குள்ளாக எங்களை நடத்தி செல்வார் என்ற பல ஆலோசனைகளை நாங்கள் கேட்டிருந்தாலும் சில வேளைகளிலே மற்றவர்களுடைய பேச்சுக்கள், மற்றவர்களுடைய செயல்கள் நாம் தேவன் சொன்னதை விசுவாசிக்காதபடிக்கு அல்லது தேவன் சொன்னதின் பிரகாரம் நடக்காதபடிக்கு அங்கே மற்றவர்களுடைய பேச்சுக்களினாலே நாங்கள் தடம் புரண்டு அல்லது நாங்கள் அந்த தேவனுடைய சொன்ன அவருடைய வார்த்தைகளின் பிரகாரம் நடக்காமல் அன்புக்குரியவர்களே, மற்றவர்கள் சொன்ன வார்த்தைகள், மற்றவர்கள் வெளிப்படுத்தின சில செயல்களின் நிமித்தம் நாங்கள் தடைப்பட்டு போகிறோம். ஆனால் இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நானும் நீங்களும் இந்த தேவனுக்குள்ளாக, அதாவது தேவனுடைய ஆசீர்வாதங்களை குறித்து, தேவனுடைய சித்தங்களை குறித்து அந்த வழிகளை, அந்த ஆலோசனைகளை நாங்கள் அறிந்தும் அன்புக்குரியவர்களே, சில வேளைகளிலே நாங்கள் அதன் பிரகாரம் நாங்கள் நடப்பதற்கு, அதன் பிரகாரம் நாங்கள் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்யும் பொழுது அல்லது நாங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது மற்றவர்கள் பல விதங்களிலே அதன் பிரகாரம் நடக்காதபடிக்கு, அதன் பிரகாரம் நாங்கள் செயற்படாதபடிக்கு அன்புக்குரியவர்களை தடை பண்ணுவார்கள். ஆமென். இது வேதத்திலே பல விதங்களிலே பல மனிதர்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டிருக்கிறதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர்கள் எப்படி அந்த தடை பண்ணினாலும் மற்றவர்கள் எப்படியாக தேவனை நோக்கி தேவனிடத்திலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அறிந்து நாங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அன்புக்குரியவர்களே, மற்றவர்களால் எப்படியெல்லாம் ஒரு தடையாக காரியங்கள் வந்த பொழுது அவர்கள் தேவனுடைய
வழிகளிலே நடந்தார்கள். தேவனை நோக்கி கூப்பிடுவதிலே அவர்கள் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து கூப்பிட்டு கர்த்தருக்குள்ளாக அந்த தடையையும் மீறி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்பதை இந்த நாளில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஆகவே மற்றவர்களால் வரும் தடையை குறித்து நாங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். மற்றவர்களால் எப்படி நான் சொன்னது போல தடை எங்களுக்கு வருது என்றால், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள விடாதபடி அவர்களுடைய பேச்சுக்கள், செயல்கள் நம்மை தடை பண்ணும். நமக்கு தெரியும் தேவனை குறித்து, தேவனுடைய வழிகளை குறித்து தெரிந்து நாங்கள் அதன் பிரகாரம் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது தடை பண்ணுவார்கள். அதைத்தான் நான் சொல்கிறேன். தெரியாத காரியங்களை குறித்து நாங்கள் எங்களுக்கு ஆண்டவருடைய வழிகள், ஆண்டவருடைய ஆலோசனைகள், ஆசீர்வாதத்துக்குரிய முறைமைகளை அறியாமல் இருக்கும் பொழுது அது தடை, இது பிழை, சரி என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் தெரிந்த பிற்பாடு அவர்கள் தடை பண்ணுகிறார்கள் என்பதை நாங்கள் நிதானிக்க முடியும். தேவனை நோக்கி நாங்கள் கூப்பிடுவதிலே ஒருவர் தடை பண்ணுகிறார், இல்லை கூப்பிடாதே, அது உனக்கு சரி வராது என்று ஒருவர் சொல்லும் பொழுது எங்களுக்கு தெரியும், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத மிட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் என்றால், அன்புக்குரியவர்களை மற்றவர்கள் தடை பண்ணுவார்கள். நீ உனக்கு அதெல்லாம் சரி வராது, இதை உனக்கு ஒன்றும் வாய்க்காது என்று அவர்கள் பல விதங்களிலே தேவனை நோக்கி கூப்பிட விடாதபடி தடை பண்ணுவார்கள். இதைத்தான் சொல்கிறேன். மற்றவர்களால் வருகும் தடையை நாங்கள் மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அந்த தடைகளை உடைத்து, தடைகளை அகற்றி, அந்த தடைகளிலே நாங்கள் தளர்ந்து விடாதபடி, தடம் புரண்டு விடாதபடி, தேவனிடத்திலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி, தேவனுடைய சித்தங்களை நிறைவேற்றும்படி, தேவனுக்குள்ளான முன்னேற்றங்களுக்குள்ளாக கடந்து செல்லும்படி நாங்கள் தொடர்ந்து உற்சாகத்தோடு ஓட வேண்டும். பாருங்கள், நான் சில சம்பவங்களை சொல்லும் பொழுது உங்களுக்கு இன்னும் அது விளக்கமாயிருக்கும். உங்களுக்கு தெரியும், பர்த்திமேயு என்ற குருடன். அந்த பர்த்திமேயு என்ற குருடனை குறித்து வேதம் அங்கே மாற்கு 10வது அதிகாரத்திலே 46 இருந்து 52 வரை வசனம் சொல்லுகிறது. சீக்கிரமாய் வாசிக்கிறேன் பாருங்கள். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது, திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன்மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின்பாக சென்றான். பாருங்கள், முதலாவது அந்த பர்த்திமேயு என்ற குருடன் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறார். இயேசுவை குறித்து, இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அந்த குருடனுக்கு தெரிந்தது. அப்ப இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது, தாவீதின் குமாரனாகிய நசரனாகிய இயேசுவே, எனக்கு இரங்கும் என்று சொல்லி அவன், அன்புக்குரியவர்களை, கூப்பிட தொடங்கின பொழுது அவன் பேசாதிருக்கும்படி, நீ கூப்பிடாத என்று சொல்லி அவனை அதட்டினார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் அவனோ, அதில் சொல்லப்படுகிற, அவனோ தாவீதின் குமாரன் எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட. பாருங்க, தடை பண்ணினார்கள், கூப்பிடாத. ஆனாலும் அவன் தடை பண்ணின பொழுதும் அதற்கு பிற்பாடு முன்னிலும் அதிகமாக கூப்பிட தொடங்கினான். அன்புக்குரியவர்களே, நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இந்த பர்த்திமேயு குருடனுக்கு தெரியும், நசரனாகிய இயேசு வருகிறார், அவர் எனக்கு இந்த அற்புதத்தை செய்வார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத மிட்டாத பெரிய காரியங்களை உன் அறிவிப்பேன் என்று சொன்ன தெய்வம். ஆமேன். அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் செவி கொடுக்கிற தேவன் என்று அறிந்த அந்த பர்த்திமேயு குருடன், அன்புக்குரியவர்களை, இயேசு வருகிறார், அந்த வழியாய் வருகிறார் என்று சொன்ன பொழுது கூப்பிட்டார். ஆனால் தடை பண்ணினார்கள், கூப்பிடாது என்று. இன்றைக்கும் அன்பானவர்களை, அந்த பர்த்திமேயு குருடனை எப்படியாக அவன் இயேசுவை நோக்கி கூப்பிட்ட பொழுது, இயேசு எப்படிப்பட்டவர் என்று அறிந்து, இயேசுவிடத்திலே எப்படியான வல்லமை இருக்கிறது என்று அறிந்து இயேசுவை நோக்கி கூப்பிட்ட பொழுது அவனை தடை பண்ணினார்கள். ஆனாலும் கூப்பிட்டான். இயேசு அவனுடைய சத்தத்தை கேட்டு அவனுக்கு இறங்கி அவனுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்தார். இன்றைக்கும்
அன்பானவர்களை, உங்களுடைய வாழ்க்கையிலும் சிலர் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களை குறித்து, இதற்கெல்லாம் உனக்கு பதில் வராது, இந்த ஜெபத்தை குறித்து, உன் பிள்ளையை குறித்து ஜெபிக்காதே, அல்லது உன் கணவனை குறித்து ஜெபிக்காதே, உன் மனைவியை குறித்து ஜெபிக்காதே, அல்லது உன்னுடைய காரியங்களை குறித்து ஜெபிக்க, அதுக்கெல்லாம் இனி பதில் வரும் என்று நீ எதிர்பார்க்காது, அதெல்லாம் சரி வராது, அதற்கு சாத்தியமே இல்லை என்று சொல்லி அநேகர் இப்படியாக ஒரு அவிவிசுவாசமான காரியங்களை சொல்லி தடை பண்ணலாம் உங்களுடைய ஜெபத்தை குறித்து. அன்புக்குரியவர்களே, தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், ஏற்ற வேளையில் ஏற்ற நேரத்தில் அழகாய் ஒழுங்காய் நேர்த்தியாய் செய்கிறவர், நிச்சயமாய் செய்வார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிற அந்த விடயங்களிலே, ஜெபிக்கிற ஜெபங்களிலே உங்களுடைய பிள்ளைகளை குறித்தாகலும் அதிக நாட்களா இருக்கலாம். சிலர் சொல்லலாம், பார் இவ்வளவு நாளாச்சு ஒன்றும் நடக்கவில்லை, விடாமல் கூப்பிடுங்கள். இந்த பத்திமையை குருடனை அதட்டினார்கள், தடை பண்ணினார்கள், அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். ஆமென். அவை தொடர்ந்து கூப்பிடுங்கள். மற்றவர்கள் இப்படி தடை பண்ணுவார்கள். உங்களுடைய ஜெபத்தை குறித்து அன்புக்குரியவர்களை ஜெபிக்க விடாதபடி அவிவிசுவாசமான பல துர்ச்செய்திகளை, அந்த ஜெபத்தை குறித்த விடயங்களை உங்களுக்கு சொல்லுவார்கள். ஆனால் தொடர்ந்து தேவனை நோக்கி கூப்பிடுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பாருங்கள், அதே போல லூக்கா 11:52 கூட ஒரு வார்த்தை சொல்ல, நியாயாஸ்தரிகளே உங்களுக்கு ஐயோ, அறிவாகிய திறவுகோலை எடுத்துக் கொண்டீர்கள், நீங்களும் உட்பிரவேசிக்கிறதில்லை, உட்பிரவேசிக்கிறவர்களையும் தடை பண்ணுகிறீர்கள். இப்ப சிலர் இன்னைக்கு தேவனை குறித்து அறிந்தவர்கள் அல்லது தேவனுடைய சத்தியங்கள் வேதத்தை படித்தவர்கள் சிலர், அன்புக்குரியவர்களே, அவர்கள் கூட இன்றைக்கு பாருங்கள், இதுல இயேசுவோடு நடந்து போனவர்கள் தான் தடை பண்ணினார்கள். ஆகவே அன்பானவர்களே, நீங்கள் சில வேளைகள்ல இது தேவனுடைய மனுஷர்கள், ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுங்க, இவர்கள் இப்படியெல்லாம் சொல்லுகிறார்களே என்று சொல்லி சில வேளைகள் அதுல கூட நாங்கள் ஒரு மனம் இடருண்டு போகாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். மனுஷர்கள் என்ன சொன்னாலும் கர்த்தர் அவர் சொல்லி இருக்கிறார், அவருடைய வார்த்தை இப்படி சொல்லி இருக்கு என்று விசுவாசித்து அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆமென். தடை பண்ணுகிறவர்களை குறித்து நீங்கள் மிகவுமே அன்புக்கு நியாயாசிரியர்களே, நியாயம் சொல்லுகிறவர்களே, எப்படியாக அவர்களை குறித்து சொல்ல, அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள், நீங்களும் உட்பிரவேசிக்க, அவங்களும் அதன் பிரகாரம் நடக்கிறதில்லை, உட்பிரவேசிக்கிறவர்களும் தடை பண்ணுகிறார் என்று இதிலே சொல்லப்படுது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையா இருப்போம். மற்றவர்களால் இப்படி தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஜெபங்களை குறித்து எங்களுக்கு பலவிதமான அவிசுவாசமான ஒரு காரியங்களை எங்களுடைய மனம் முறிவடைவதற்காக அல்லது எங்களுடைய ஜெபங்களை நிறுத்துவதற்கு ஏதுவாக வார்த்தைகளை பேசினாலும் நாங்கள் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடுவோம். ஆமென். அந்த ஏழை விதவை குறித்து கூட உங்களுக்கு தெரியும், எப்படியாக அந்த ஒரு மனுஷனிடத்திலே நியாயத்துக்காக அவள் இடைவிடாமல் கூப்பிட்டாள் என்று சொல்லப்படுது. அதனாலே அவளுடைய வாழ்க்கையிலே அங்கே ஒரு நியாயம் அங்கே கிடைத்தது என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இப்படியாக தேவனை நோக்கி கூப்பிடுகிற விடயங்களிலே தடை பண்ணுகிறவர்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையா இருந்து கர்த்தரை நோக்கி விடாமல் கூப்பிடுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பாருங்கள், இன்னொரு தடை பண்ணின விடயத்தை குறித்து உங்களுக்கு சொல்ல, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற விடாதபடி, அன்புக்குரியவர்களே, அங்கே தடை பண்ணுகிறவர்கள், இது ஜெபத்தை செய்ய விடாதபடி, தேவனை நோக்கி கூப்பிட விடாதபடி எப்படி தடை பண்ணினார்கள்? இது தேவனுடைய சித்தம். தேவனுக்குள்ளாக நாங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படியாக எங்களுடைய வாழ்க்கைகளை கட்ட வேண்டும் என்று சொல்லி தேவன் ஒரு சித்தத்தை, திட்டத்தை, அவர் ஒரு வழிமுறைகளை வைத்திருக்கிறார். ஆனால் அந்த வழிமுறைகளை எங்களுக்கு காட்டி இருக்கும் பொழுது அதை பிரகாரம் நடக்க விடாதபடி தடை பண்ணுகிறவர்களை குறித்து எச்சரிக்கையா இருக்கு. பாருங்கள், மத்தேயு புஸ்தகத்திலே இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு காரியம். அது முதல் மத்தேயு 16:21 வாசிக்கிறேன். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான்.
அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். பாருங்கள், இங்கே பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியா இயேசு இந்த பூமிக்கு வந்தார். எப்படி அந்த பிதாவினுடைய சித்தம், அங்கே அவர் சிலுவையிலே பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்பது பிதாவாகிய தேவனுடைய சித்தம் இயேசுவை குறித்து. அந்த சித்தத்தை அங்கே அதாவது சீசர்களுக்கு சொன்ன பொழுது அங்கே பேதுரு சொல்லுகிறார், அங்கே பேதுரு சொல்லுகிறார், அழைத்து கொண்டோம், இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை. பாருங்கள் எப்படி பிதாவினுடைய சித்தத்தை இயேசு செய்யாதபடி இங்கே பேதுரு ஒரு அன்பாக அவருக்கு ஒரு ஒரு பரிதாபம் உண்டாகத்தக்கதாய், அனுதாபம் உண்டாகத்தக்கதாய், இயேசுவே உமக்கு நேரிடக்கூடாது என்று சொல்லி அவன் கடிந்து கொண்டும் சொன்னான் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், இந்த வேளையிலே இயேசு எப்படியாக அதை கையாண்டார். அதில் சொல்லப்படுகிறது, அவர் திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். பாருங்கள் எப்படி இயேசு அந்த இடத்திலே, பேதுரு தன்னுடைய சீசன், தன்னை பின்தொடர்கிறவன் தான், ஆனாலும் இவன் எனக்கு பிதா சொன்ன அந்த திட்டத்தை நிறைவேற்றாதபடி தடை பண்ணுகிற என்று சொல்லி அவனுக்குள்ளே இருந்த அந்த சாத்தானுடைய அந்த ஏவுதலை, அந்த ஆவியை கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஆகவே அன்பானவர்களே, நாங்களும் தேவன் எங்களுக்கு என்னென்ன சித்தம், எப்படி அவருடைய விருப்பம் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ இப்படி நடக்க வேண்டும், பொய் சொல்லக்கூடாது, களவு எடுக்கக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, இப்படி பல காரியங்களை தெய்வம் தன்னுடைய விருப்பங்களை எங்களுக்கு எழுதி தந்திருக்கிறார். ஆனால் இதன் பிரகாரம் நடக்க விடாதபடி பலர் தடை பண்ணலாம். இல்ல அது சின்ன போய் சொல்லலாம், அது கொஞ்சம் ஒரு நாள் பாவம் செய்யலாம், ஒரு நாள் எப்படி செய்யலாம் என்று சொல்லி, அன்பானவர்களே கொஞ்சம் குடிக்கலாம், இப்படியெல்லாம் சொல்லுவார்கள். இதெல்லாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாதபடி, அதன் பிரகாரம் நடக்காதபடி, இப்படியாக பல மனிதர்கள் மூலம் பல தடைகள் வரும் அன்பானவர். ஆகவே எச்சரிக்கையா இருக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தை செய்ய விடாதபடி தடை பண்ணுகிற மனிதர்களை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அங்கு இயேசு அப்படியாய் பேதுருவுக்குள்ளாக இருந்த அந்த சத்துருடைய அசுத்தாவியுடைய வல்லமையை கடிந்து அவனுக்கு சொல்றார், நீ மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க வேண்டும். நாமே அன்பானவர்களே, பாருங்கள் எப்படி மற்றவர்களால் எல்லாம் இப்படி தடைகள் வருகிறது என்பதை நாங்கள் பார்த்து நாங்கள் இந்த நாட்களிலே கர்த்தருக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். பாருங்கள், இன்னொரு காரியம், நெகேமியாவுடைய காரியத்திலும் கூட உங்களுக்கு தெரியும், நெகேமியா அலங்கத்தை கட்டி கொண்டிருந்த பொழுது அந்த அலங்கத்தை கட்ட விடாதபடிக்கு எப்படியாக அந்த இடத்திலே பலர் தடை பண்ணும்படியாக வந்தார்கள் என்று பார்க்கிறோம். பாருங்கள், நெகேமியா 4:1 பாருங்கள், தேவனுடைய ஊழியத்தை செய்ய விடாதபடி, ஆமேன், இந்த நாட்களிலும் தடை பண்ணுகிறவர்களை குறித்து, தேவன் உங்களுக்கு கர்த்தர் தந்த ஊழியத்தை செய்ய விடாதபடி தடை பண்ணுகிறவர்களை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள் அன்புக்குரியவர்களே. ஆமேன். என்றால் அதனாலே நாங்கள் அவங்களுடைய வார்த்தைகளை கேட்டு சோர்வடைந்து போகக்கூடாது. கர்த்தருக்குள்ளாய் கர்த்தர் தந்த ஊழியத்திலே நாங்கள் அசதியாயிடாமல் ஜாக்கிரதையாயிருந்து செயற்பட வேண்டும். பாருங்கள், நெகேமியா 4:1 சில வார்த்தைகளை வாசிக்கிறேன். நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத்து கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன, அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ, பலியிடுவார்களோ, ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ, சுட்டரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கும் முன்பாக சொன்னான். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல் மதில் இடிந்து போகும் என்றான். எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவர்கள் சிறையிருப்பின் தேசத்திலே சூறைக்கு ஒப்புக்கொடும். பாருங்கள், எப்படி தடை பண்ணுகிறார். அலங்கத்தை கட்டி கொண்டிருந்த பொழுது அவங்க சொல்றாங்க, எப்படி ஒரு நரி ஏறி போனால் அவருடைய கல் மதில் இடிந்து போகும் என்று சொல்லி பல வார்த்தைகளை, அன்புக்குரியவர்களே, ஒரு மனமடிவு உண்டாகத்தக்கதாக
தடை பண்ணும்படியா அந்த அலங்கம் கட்டுகிற எருசலேமின் அலங்கம் அங்கே இடிக்கப்பட்டு பாழாக்கப்பட்டிருந்த பொழுது கட்டினை கொண்டிருந்த அந்த நெகேமியாவையும் அந்த மனுஷர்களுக்கும் ஒரு மனம் அடிவு உண்டாகத்தக்கதாய் அதை தடை பண்ணும்படியாய் பேசுகிறார்கள். இவர்கள் கட்டுகிறார் இந்த மதிலே ஒரு நரி ஏறி போனாலே இடிந்து விழும் என்ற வார்த்தைகளை சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அதில் பாருங்கள் 5வது, அவர்கள் அக்கிரமத்தை மூடி போடாதையும் அவர்கள் பாவமக்கு முன்பாக கொலைக்கப்படாதிருப்பதாக கட்டுகிறவர்களுக்கு மனமடிவு உண்டாக பேசினார்களே என்று சொல்லி, அன்புக்குரியவர்களே, அதிலே சொல்லப்படு பாருங்கள். இன்னும் சில வார்த்தைகளை வாசிக்கிற 7வது வசனத்திலே, எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்து வருகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைபட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் வேகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். பாருங்கள், எப்படி அதை தடுக்க கட்டுப்பாடு. ஆனாலும் அவங்க நெகேமியா சொல்றார், நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம். அப்பொழுது யூதா மனிதர் சுமைகாரரும் பலன் குறைந்து போகிறது, மண்மேடு மிச்சமாயிருக்கிற நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள். எங்கள் சத்துருக்களோ என்றால் நாங்கள் அவர்கள் நடுவே வந்து அவர்களை கொன்று போடு மட்டும் அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும். இவ்விதமாய் அந்த வேலையை ஓய பண்ணுவோம் என்றார்கள். அன்புக்குரியவர்களே, அதை அவர்கள் இடையிலே குடியிருக்கிற யூதரும் பல இடங்களிலும் இருந்து எங்களிடத்துக்கு வந்து 10 விஷயங்களை சொன்னார்கள். பாருங்கள், எப்படி தடை பண்ணும்படியா அதை கட்ட விடாதபடி மனமடி உண்டாக்கத்தக்கதாய் பேசுகிறார். பல விதங்களிலே முயற்சி செய்கிறார்கள். சொல்லப்படுகிறது 10 விசை. அங்கே யூதரும் பல இடங்களிலும் எங்களுக்கு வந்து 10 விஷயங்களை சொன்னார்களாம். அன்பானவர்களே, அவங்கள் தேவனுக்குள்ளாய் தேவனுடைய பலத்திலே கர்த்தருக்குள்ளாக அந்த அலங்கத்தை அவர்கள் கட்டி முடித்தார்கள், தடை பண்ணினார். இன்றைக்கும் மற்றவர்களால் ஊழியங்களுக்கோ எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைகளுக்கோ, அன்புக்குரியவர்களே, பல விதங்களிலே தடை பண்ணும்படியாக எங்களுக்கு எதிராக வரும் பொழுது நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாங்கள் அந்த பேச்சுக்கள், செயல்கள், அவர்களுடைய சில முயற்சிகளை கண்டு பயப்படாமல் கர்த்தர் இந்த இடத்திலே எங்களோடு இருக்கிறார் என்பதை உறுதியாய் பற்றி கொண்டு கர்த்தருக்குள்ளாய் ஊழியங்களையோ அவருக்கென்று நாங்கள் எடுத்த காரியங்களை, அன்புக்குரியவர்களை செய்ய வேண்டும். ஆகவே மற்றவர்களால் இப்படியெல்லாம் தடை வரும். பேசுவார்கள், செயல்கள் மூலமாய் வெளிப்படுத்துவார்கள், பலரை ஏவி விடுவார்கள். அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் கர்த்தருக்குள்ளாக இந்த தடைகள், இப்படியான பேச்சுக்கள் வரும்போது ஜெபித்து ஆண்டவருக்குள்ளாக, ஆண்டவருடைய பலத்தோடு கர்த்தருக்குள்ளாக உங்களுடைய ஊழியங்களை செய்யுங்கள். கர்த்தர் சத்துருக்கள் மத்தியில் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார். கர்த்தருக்குள்ளாய் நெகேமியா அந்த அலங்கத்தை கட்டி முடித்ததை நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். அன்பானவர்களை, இப்படித்தான் பல விதங்களிலே எங்களுக்கு தடைகள் வரும். உங்களுக்கு தெரியும், இப்படியாக கர்த்தருக்குள்ளாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, அன்புக்குரியவர்களே, பல விதங்களிலே எங்களை சோர்வுண்டாக்கி எங்களை தடை பண்ணத்தக்கதாய் பல விதங்களிலே யார் மூலம் என்ன காரியம் வருகிறதோ அவைகளுக்கு எச்சரிக்கையா இருப்போம். கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார் அதை மாத்திரம் பற்றி கொண்டு நடப்போம். ஆமென். அவை நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு தெரியும், சவுல் ராஜாவாக்கப்பட்ட பொழுது அந்த சவுலிடத்திலே அங்கே இந்த பேலியாளின் மனுஷர்கள் என்று சொல்லப்படும் அவர்கள் அந்த சவுல் காது கேட்க சொல்லுகிறார்கள், இவனா எங்களை ரட்சிக்க போகிறவன் என்று சவுளுடைய காது கேட்கத்தக்கதாக சொன்னார்களாம். இவனா எங்களை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனிடத்திலே காணிக்கையும் கொண்டு வராமல் அவனை கனப்படுத்தாமல் இருந்தார்களாம். ஆனால் சவுல் எப்படி அதை கையாண்டவென்றால் அதை காது கேட்காதவன் போல அதை விட்டு விட்டாராம். இன்றைக்கும் பலர் எங்களை மனமடிவு உண்டாக்க, இவனெல்லாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவனா, இவனெல்லாம் என்ன ஒரு பாஸ்டரா அல்லது சபைக்கு போகிறவனா, இவனெல்லாம் நல்லா இருப்பானா என்றெல்லாம் பலர் பேசுவார். ஆனால் எங்களை வாழ வைக்கிற தேவன், அவரை நம்பி நாங்கள் இருக்கிறபடினால் இப்படியான வார்த்தைகள், அவமதிக்கிற வார்த்தைகள், ஆமென், எங்களை நோவடிக்கிற வார்த்தைகளுக்கு நாங்கள் மனம் மடிந்து போகாதபடி கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு நடப்போம். கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கைகளை ஆசீர்வதிப்பார். இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். உங்களுக்கு தெரியும், 1 ராஜாக்கள் புஸ்தகத்திலே 13வது அதிகாரத்திலே ஒரு தீர்க்கதரிசியை குறித்து, ஒரு தேவனுடைய மனுஷனை குறித்து
சொல்லப்படுகிறது. பாருங்கள், அதை வாசித்து நான் முடிக்கிறேன். அங்கே ராஜாக்கள் 13:1 ஜெரோபயாம் தூபங்காட்ட பலிபீட தண்டையில நிற்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான், அவன் உன்மேல் தூபங்காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான், மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி, அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டு போ, கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம் என்றான். பெத்தேல் இருக்கிற அந்த பலிபீடத்துக்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய யெரொபெயாம் கேட்டபோது, அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான். அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமாக முடக்க கூடாதபடிக்கு மரத்து போயிட்டு, தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படியே பலிபீடம் வெடித்து சாம்பல் பலிபீடத்திலிருந்து கொட்டுண்டு போயிட்டு. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமா, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன்போல் இருக்கும்படிக்கு எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான். ராஜாவின் கை முன்னிருந்தபடி சீர்பட்டது. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனை நோக்கி, நீ என்னோட கூட வீட்டுக்கு வந்து இளைப்பாறு, உனக்கு வெகுமானம் தருவேன்றான். தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்மோடு வருவதில்லை. இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை, தண்ணீர் குடிப்பதும் இல்லை. ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் என கட்டளை இருக்கிறார் என்று சொல்லி, அவன் பெத்தேலுக்கு வந்த வழியாய் திரும்பாமல் வேறு வழியாய் போய்விட்டான். அன்பானவர்களை, என்ன இதில் சொல்ல வர்றென்றால், இங்கே தேவனுடைய மனுஷன் ஒருவன் தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் இந்த ஜெரொபெயாம் என்று சொல்லுகிற அந்த மனுஷனுக்கு கர்த்தருடைய ஒரு தீர்க்க தரிசனத்தை உரைத்து அந்த இடத்திலே எப்படி நடைபெறும் என்று சொல்லி அனுப்புகிறார். அதன் பிரகாரம் வந்து அன்புக்குரியவர்களே அதை சொல்லுகிறார். சொன்ன பொழுது அந்த தீர்க்க தரிசனத்தின் பிரகாரம் அந்த காரியம் நடந்தது. இந்த ஜெரொபெயாம் இவனுக்கு எதிராய் செயற்படுகிறான். செயற்பட்ட பொழுது அன்புக்குரியவர்களே, எப்படி அங்கே அந்த ஜெரொபெயாம், அன்பானவர்களே, இந்த மனுஷனை எதிராக அவன் கையை நீட்டினவள் கை அப்படியே இருந்தது, மரத்து போயிட்டு என்று சொல்லப்படும். ஆனால் பிற்பாடு இந்த மனுஷனை ஜெபித்து அவனுக்கு மீண்டும் அந்த கையை சரிப்படுத்துகிறார். இப்பொழுது இந்த நேரத்திலே அந்த ஜெரொபெயாம் இவன் தேவனுடைய மனுஷன் என்று சொல்லி இவனுக்கு வெகுமானம் கொடுக்கும்படியாக அவன் கதைத்த பொழுது, சொன்ன பொழுது, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நீ போற இடங்களே அப்பம் புசியாமலும் அங்கே ஒன்றும் செய்யாமலும் நீ எப்படி போனியோ அந்த வழியாய் நீ திரும்பி வராமல் வேறு வழியாய் திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அதனாலே நான் இந்த இடத்திலே அப்பவும் புசிக்க மாட்டேன், நான் தண்ணீரும் குடிக்க மாட்டேன் என்று சொல்லி அவன் மீண்டுமாக வந்தான் என்று சொல்லி இதிலே பெத்தேலுக்கு வந்த வழியாய் திரும்பாமல் வேறு வழியாய் போனான் என்று தேவனுடைய வார்த்தையின்படி சேர்ப்பான். ஆனால் இப்படி வந்து கொண்டிருந்த பொழுது ஒரு கிழட்டு தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுந்த அதிகாரத்திலே அவன் இந்த மனுஷனிடத்திலே வந்து, என்னிடத்தில் இப்பொழுது கர்த்தர் என்னோடு பேசினார், நீ என்னிடத்திலே வந்து அப்பம் புசி வந்துட்டு போ என்று சொல்லி உன்னிடத்திலே கர்த்தர் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி அவனுடைய தேவனுடைய சித்தம் அவனுக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதன்படி நடக்காமல் இந்த கிழட்டு தீர்க்கதரிசி தன்னிடத்திலே கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி இவனை திசை திருப்பி கூட்டிக் கொண்டு போனான், பொய் சொல்லி கூட்டிக் கொண்டு போனான். தன்னிடத்திலே கர்த்தர் சொன்னார் என்று. அன்பானவர்களே, அங்கே சாப்பிட்டு மீண்டும் திரும்பும் பொழுது அங்கே ஒரு சிங்கம் அவனை கொன்று போட்டது. ஏன் இந்த காரியம் நடந்தது? தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் இவன் தன்னை ஒப்பு கொடுத்து நடக்காமல், கர்த்தர் சொன்னார், நீ எங்கேயும் அப்பம் புசிக்க கூடாது, தண்ணீர் குடிக்க கூடாது, நீ பெத்தேலுக்கு போன வழியாய் போகாமல் மற்ற வேறு வழியாக வரவன் வந்து கொண்டிருந்த போல இப்படியான ஒரு திசை திருப்பின காரியம். தானும் ஒரு தேவனுடைய மனுஷன் என்று சொல்லி கதைத்து அவனை கூட்டிக் கொண்டு போனான். இவனும் தேவனுடைய வார்த்தையை மறந்தோ அல்லது அதை விட்டு விட்டு போனான். பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் அந்த விடயத்தை செய்யாமற் போனதுனாலே எப்படி அவனுக்கு வேதனை, இது எப்படி அந்த மனுஷன் மூலமாய் தடை பண்ணினான் என்று பார்க்கிறோம். ஆகவே தேவ பிள்ளைகளே, தேவனுடைய மனுஷர்களா இருந்தால் யாரா இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக எங்களுக்கு என்ன காரியங்கள் வருகிறதோ அதை குறித்து எச்சரிக்கையா இருப்போம். மனுஷர்கள்
அது யாராய் தேவனுடைய மனுஷர்களோ அல்லது வெளி மனுஷர்களோ கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் ஜெபிப்பதற்கோ ஊழியங்களை செய்வதற்கோ தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கோ யார் தடை பண்ணினாலும் நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையாயிருந்து எச்சரிக்கையாயிருந்து கர்த்தருக்குள்ளாக பலமாயிருந்து அவருடைய வார்த்தையின் பிரகாரம் நடப்போம். கர்த்தர் எங்களை இன்னும் ஆசீர்வதித்து அவருடைய நித்தியமான இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளும் கூட்டி சேர்ப்பார். இந்த பூமியிலும் அவருடைய காரியம் அவருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாய் உறுதியாய் நின்று நாங்கள் செயற்படுவோம். நெகேமியாக்கு எப்படி அந்த அலங்கத்தை கட்டவிடாதபடி தடை வந்தது, பேதுரு மூலம் இயேசு பிதாவுடைய சித்தத்தை செய்ய விடாதபடி தடை வந்தது போல, அன்புக்குரியவர்களே, எங்களுக்கும் பல தடைகள் வந்தாலும் கர்த்தருக்குள்ளே அவைகளை முறியடித்து கர்த்தர் எங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறார் அதன்படி செயற்படுவோம். கர்த்தர் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.